10th மேக்ஸில் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட ஒரு illustration பார்க்க போகிறோம். Find the HCF of two positive integers a is equal to 273 and b is equal to 119 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ 273 தான் நமக்கு இதை டிவைடண்டாக எடுத்துகிட்டு 119 வந்து டிவைசராக எடுத்துப்போம். எப்போவுமே கிரேட்டர் நம்பர் தான் டிவைடண்டாக இருக்கணும். ஸோ இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 119 2 டைம்ஸ் போட்டோன்னா 238 நமக்கு கிடைக்கும். ஸோ இதோட ரிமைண்டர் வந்து நமக்கு 35 கிடைக்கும். ஸோ இதை நம்மளோட அந்த லெம்மா ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும்னா 273 இஸ் ஈக்குவல் டு 119 இன்ட்டு 2 ப்ளஸ் 35 வரும். ஆக்சுவலி இந்த ப்ரொசீஜர் நம்ம எப்படி எது வரைக்கும் ரிப்பீட் பண்ணணும்னா ரிமைண்டர் வந்து 0 வரது வரைக்கும். பட் இங்கே நமக்கு பார்த்தோன்னா ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 35 விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம இதை திருப்பியும் ரிப்பீட் பண்ணுறோம். எதை வச்சுன்னா இங்கே இருக்க இந்த டிவைஸரையும் இந்த ரிமைண்டரையும் எடுத்துக்கணும். ஸோ 119 இஸ் ஈக்குவல் டு திருப்பி 119 நம்ம 35ஆல் டிவைட் பண்ணும்போது 35 3 டைம்ஸ் போட்டோன்னா 105 வரும். ஸோ இதுக்கு வந்து 14 வரும் நமக்கு ரிமைண்டர். ஸோ இதையுமே இந்த லெம்மா ஃபார்மேட்டில் எழுதணும்னா 35 இன்ட்டு 3 ப்ளஸ் 14. ஸோ இந்த கேஸில் நமக்கு ரிமைண்டர் 14 வந்திருக்கு. இங்கேயுமே ரிமைண்டர் நாட் ஈக்குவல் டு 0. ரிமைண்டர் 14 which is not equal to 0. ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணணும். 35ஐயும் 14ஐயும் எடுத்துக்கலாம். ஸோ 35 போடும்போது 35 14 வந்து 14 2s are 28 கிடைக்கும். ஸோ நம்ம இதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது 7 தான் நமக்கு ரிமைண்டர் வரும். ஸோ இதை எப்படி எழுதலாம், 14 இன்ட்டு 2 ப்ளஸ் 7. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து equal to 7 which is not equal to 0. So next step 14 7 இது ரெண்டையும் வச்சு நம்ம பண்ணும்போது 14 பண்ணும்போது 7 2s are 14. இங்கே வந்து ரிமைண்டர் 0 வரும். ஏன்னா 14 நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம்னா 7 2s are 14 ரிமைண்டர் 0 வந்துச்சு. ஸோ ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா இதை நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் டிவைசர் நமக்கு என்ன இருக்கோ அதான் அதோட நம்மளோட ஆன்சர். இங்கே டிவைசர் வந்து 7. ஸோ இதோட HCF வந்து நமக்கு 7. HCF of 273 and 119 என்னன்னா 7 வந்திருக்கு. Thanks for watching.